ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வீட்ல எதிர்மறை ஆற்றல் இருக்குன்னு நெறைய பரிகாரம் சொல்லியிருக்கோம். அதுல இன்னொரு எளிமையான பரிகாரம் தான் இன்னைக்கு சொல்லப் போறோம். சூரியனின் ஆற்றலை கொண்ட பிரிஞ்சி இலை, பிரியாணி இலை சொல்லுவாங்க. இல்ல இங்கிலீஷ்ல பே லீவ்ஸ் சொல்றாங்கல்ல. அது தெரியும். நம்ம மேனிஃபெஸ்டேஷனுக்கு நெறைய பே லீவ்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னு. ஸோ அந்த பே லீஃப்க்குன்னே அந்த பிரிஞ்சி இலைக்கு தனி பவர் ஒண்ணு ஒண்ணு இருக்கு. ஒண்ணு நீங்க என்ன பண்ணலான்னா, இந்த பிரிஞ்சி இலைய ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு, அதுல இந்த பிரிஞ்சி இலைய போட்டு நல்லா கொதிக்க விடலாம். அதனுடைய வாசம் வீடு ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருந்தாலே, இது வந்து ஒரு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் தொரத்திட்டு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி ஈர்த்து கொடுக்கும் ஒண்ணு. இது விக்கா ஸ்பெல்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தடாலஜில, அதாவது இந்த மாதிரி எல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள் பண்றதுக்கு அந்த காலத்துல இந்த மாதிரி முறைகள் எல்லாம் பயன்படுத்திட்டு வந்தாங்க. அதுல ஒரு இதுதான் இது. இதனோடு சேர்ந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆரஞ்சு தோல் அது கூட போட்டுக்கலாம். இல்ல வெறும் இந்த பிரிஞ்சி இலைக்கு மகாலட்சுமி கு அம்சமா இருக்கக்கூடிய தன்மையும் உண்டு. அதனால நீங்க வந்து இதனோடு இது மட்டும் போடலாம். இல்ல இதனோடு கிராம்பையும் சேர்த்து கொதிக்க வைக்கலாம். மகாலட்சுமியின் அம்சத்தோடு. அப்படி இல்ல, இந்த எதிர்மறை ஆற்றல் எல்லாம் போக்கணும், சூரியன் போல பிரகாசமா அதனுடைய ஆற்றல் நம்ம வீட்ல இருக்கணும்னா, இந்த மாரி கொதிக்க வைக்கலாம். இல்லன்னா, அத நல்லா மிக்ஸியில போட்டு பொடியாக்கிக்கோங்க. பொடியாக்கிட்டு வீட்டுக்கு சுத்தி ஒரு தண்ணீல கரைச்சோ, இல்ல வெறும் அந்த பொடியையோ அந்தந்த மூலைகள்ல தூவி விட்டாலே, எதிர்மறை ஆற்றல் நம்ம வீட்ட விட்டு போயிடும். 1. 2வது நல்ல ஆகர்ஷண சக்தியை ஈர்த்து கொடுக்கக்கூடியது தான் இந்த பிரிஞ்சி இலை. இப்போ அத தாண்டி உங்களுக்கு ஆசைகள் ஏதாவது இருந்தது, மேனிஃபெஸ்டேஷன் ஏதாவது இருந்தது, இது நடக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஒரு வீடு கட்டணுமோ, இல்ல வெளியூர் போகணும்னு ஆசைப்படுறீங்க, ஒரு வெக்கேஷனுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க. எல்லாருக்குமே ஒண்ண விட ஒண்ணு பெட்டரா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இப்போ ஒரு குட்டி வீட்ல ஒரு சிங்கிள் பெட்ரூம்ல இருக்கணும்னா, ஒரு 2 பெட்ரூம் போனா பசங்களுக்குன்னு ஒரு ரூம் இருந்தா கொஞ்சம் நல்லாருக்கும். அப்படின்னு நினைப்போம் இல்லையா? ஒண்ண விட நம்ம இருக்கிறத விட இன்னும் ஒரு படி மேல ஆசைப்படுறது தான் மனித இயல்பு. அந்த மாரி உங்களுக்கு ஒரு ஆசை இருந்ததுன்னா, நீங்க இந்த பிரிஞ்சி இலையில இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்க வந்து சிங்கிள் பெட்ரூம்லேருந்து டபுள் பெட்ரூம் போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, நான் வந்து ஒரு டபுள் பெட்ரூம் வீடு கட்டிக்கிட்டு போயிட்டோம். நானும் என் பசங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். அப்படின்னு நடந்து முடிஞ்ச மாதிரி எழுதணும். சாதா பால் பென்லயே எழுதணும். இப்போ பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு பச்சை கலர் பேனா இருந்தா யூஸ் பண்ணலாம். இதனோடு சேர்ந்து அந்த இலையில 1176ங்கிற நம்பரையும் மேல எழுதிக்கோங்க. அது மேனிஃபெஸ்டேஷன் கோட். ரொம்ப அழகா வேலை செய்யும். கிராபோவி கோட்ஸ்லயே ரொம்ப ஸ்பெஷலா வேலை செய்யக்கூடியது இந்த மேனிஃபெஸ்டேஷன் கோட் 1176. இதையும் சேர்த்து எழுதிக்கோங்க. ஸோ பிரிஞ்சி இலையில பல தாந்திரிக முறைகள் பண்ணலாம். அதுல சில உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அத யூஸ் பண்ணி